ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம், காலேஜ் ரிவ்யூ அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சேலரி ரேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் முக்கியமாக கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். நீங்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி, எம்ஐடி இது மாதிரியான காலேஜஸ் பார்த்துட்டு, ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் மாதிரியான காலேஜஸ் நம்ம பார்ப்போம். அந்த லிஸ்ட்டில் எஸ்எஸ்எனுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கல்லூரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரைவேட்டில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டில் சென்னை ரீஜியனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன கோர்சஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டானமஸ் கல்லூரிங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1211 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்க, இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகே, இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் வரக்கூடிய கல்லூரிகளில் மிக மிக முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். அதிகப்படியான கட் ஆஃப், ஓகேங்களா, ஒரு 190 ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரிலாம் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 190 மேலே கட் ஆஃப் இருக்கிறப்ப தான் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்ஏஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2021 95th பிளேஸில் ஓவரால் இன்ஜினியரிங்கில் இருந்திருக்கு. அதே மாதிரி 2023 2022 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் ஓவரால் இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 85வது பிளேஸில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான கல்லூரிங்க. இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1997 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ராஜலட்சுமி எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த காலேஜில் முக்கியமாக என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எது மாதிரியான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்குது. சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஐடி, ஏஐடிஎஸ் அண்ட் ஏஎம்எல் இது மாதிரியான கோர்சஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இது மாதிரியான கோர்சஸும் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இது மாதிரியான யூஜி கோர்சஸ் வந்து அதிகப்படியான கோர்சஸும் கொடுக்குறாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க சொல்லலாம். ஓகே, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95+ வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95% மேலே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். சேலரி பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி பேக்கேஜாக இருக்குது. மினிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக உங்களுக்கு 8 lakh per annum வரைக்கும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ஹையஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் சேலரி பேக்கேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 to 30 lakhs per annum வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது மேக்ஸிமைஸ் சேலரி பேக்கேஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் கோட்டாவும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேபிட்டேஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக என்னங்கிறத நீங்கள் காலேஜில் டைரெக்டாக விசிட் பண்ணி எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ வந்து கேபிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங்கில் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லாஸ்ட் இயர் 2023 வந்து என்ன கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோசிங் கட் ஆஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது ஒரு ஓவராலாக 2024 எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு டிஸ்கஷனில் உங்களுக்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்க, இப்போது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, சைபர் செக்யூரிட்டி இது மாதிரியான கோர்சஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல் மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 190+ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இந்த கல்லூரியில் இருக்கணும். பிசியில் வரீங்க அப்படின்னா 187 அந்த ரேஞ்சில் வந்து 187க்கு மேலே வந்து உங்களோட கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா, ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த கட் ஆஃப் வந்து இருக்குது 190 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா ராஜலட்சுமி வந்து தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்காங்க. நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இது மாதிரியான டாப் கம்பெனிஸும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ்லையும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான கல்லூரி. இதே வந்து நீங்கள் ஒரு எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, பிசிஎம்மில் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட்
ரிலேட்டடான கோர்சஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 185 182 185 190 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் உங்களோட பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த காலேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் வரீங்க, எஸ்சிஏல வரீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ஒரு 160 ஓகேங்களா, 160 170 180 இந்த கட் ஆஃப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, சிஎஸ், சிஎஸ்பிஎஸ் இது மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கட் ஆஃப் இருக்குது. இதை விட கட் ஆஃப் இன்னும் டிகிரிஸாக, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இதை விட கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு 130 கட் ஆஃப் வரைக்கும் வந்தாலும் 140 கட் ஆஃப் வரைக்கும் வந்தாலுமே உங்களுக்கு இந்த கல்லூரியில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த காலேஜோட ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்கள் கவுன்சிலிங் கோட்டாவில் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1.5 2 lakh வரைக்கும் வந்து ஃபீஸ் வரதுக்கான அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்கிறேன். உங்களுக்கு 1.5 2 lakh வரைக்கும் வந்து கவுன்சிலிங் கோட்டாலேயே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஃபர்தராக அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபீஸ் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம அந்த காலேஜோட ஃபீஸ் என்ன, கட் ஆஃப் நமக்கு கிடைச்சிருது, ஓகே, அங்கே என்ன ஃபீஸ் நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரியாமல் நமக்கு போயிடும். அதனால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபீஸ்லேருந்து இந்த ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதே வந்து நீங்கள் ஓசி கம்யூனிட்டி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் வரீங்க, ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இது மெக்கானிக்கல் மாதிரியான கோர்ஸு இல்லை EEC மாதிரியான கோர்சஸ்லாம் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 170 கட் ஆஃப், ஓகேங்களா, 160 180 இது மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்சஸில் வரீங்க. இசி டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 185 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தால் தான் உங்களுக்கான சீட்ஸ் கிடைக்கும். இதே மெக்கானிக்கல் இது மாதிரியான கோர்சஸ்லாம் ஒரு 160 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தாலும் பிசி, ஓசி, எம்பிசி, பிசிஎம் மாதிரியான கம்யூனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 130 கட் ஆஃபில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல கல்லூரின்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. 1211 இதோட கவுன்சிலிங் கோட், அட்டானமஸ் கல்லூரி. உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கட் ஆஃபும் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக எல்லா விதமான அப்டேட்ஸும் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கல்லூரியில் கவுன்சிலிங் மூலியமாக, நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய காலேஜஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவகார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.